ஒரு தனிப்பட்ட நபர் ஊழல்வாதினா அந்த துறையின் மீது ஒரு நடவடிக்கை இல்லை துறையின் மீது நீங்கள் வந்து விசாரணை எப்படி எடுக்கிறது அது எந்த அளவுக்கு சாத்தியன்ற கேள்வி தான். அது டெக்னிக்கல் கேள்வி. பட் இதை அரசியல் புரிஞ்சவங்க என்ன பண்ணிக்குவாங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, டாஸ்மாக்ன்றது ஊழல் துறையா இல்லையா? 10 ரூபாய்க்கு பாட்டில் வாங்குறாங்களா இல்லையா? அதில் தப்பு தொடர்ந்து நடக்குதா இல்லையா? பில்லு கொடுக்காம ஒரு துறை கோடி கணக்கில் 20,000 கோடியிலேருந்து ஆரம்பித்து 50,000 கோடி வரலாம் டர்ன் ஓவர் ஆகுதுன்னா அந்த துறை தான். அதில் பாட்டிலுக்கு வந்து ரீசைக்கிளிங்கில் காசு, அந்த கார்ட்டூனில் காசு, நீங்கள் லேட்டாக போனீங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜ், அப்புறம் பிளாக்ல விற்கிறது காசு, இவ்வளோ மோசமான மலிவான விஷயம் அதை சுற்றி இருக்குது. அப்படி இருக்கும்போது எனக்கு என்னென்னா, நீதியரசருக்கு வந்து இதுதான் பிரச்சனையா? இப்போது அமலாக்கத்துறை எடுத்துகிட்டு போன அந்த பேப்பர்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அமலாக்கத்துறையோட விசாரணை தன்மை மீது எனக்கு பிரச்சனை இருக்குது. ஆனால் டாஸ்மாக் விசாரிக்கப்படணும்னா 200% விசாரிக்கப்பட வேண்டும். அதில் ஊழல் இருக்குது, ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது, மக்கள் பாதிக்கப்படுறாங்க, அதில் லஞ்ச லாவணிய தலைவிரித்து ஆடுதுன்னா 200% இருக்குது. அதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. 1000 கோடி வந்து இதில் மிஸ் ஆகுது, பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை மூலமாக கசியப்பட்ட செய்தி இருந்தது. அமலாக்கத்துறை இதை என்ன பண்ணுதுன்னா வந்து வச்சு வேடிக்கை பார்க்குது. அப்போது நான் என்ன பார்க்குறேன்னா, அது அமலாக்கத்துறையோ சிபிஐயோ உங்களோட உண்மையான நோக்கம் என்பது விசாரித்து தண்டனை வந்து வாங்கி தரணும், ஊழல்வாதிகளை பிடித்து நீங்கள் வந்து சிறைக்கு பின்னாடி போடணுன்ற அந்த எண்ணோட்டம் இருக்கிற மாதிரி தெரியல. குறிப்பாக சொல்லணும்னா, விசாரணையை காலதாமதம் பண்ணுறதும் குற்றவாளிகள் தப்பித்து ஓடுவதற்கும் உண்டான வழிவகைகள் தான் இது.